இப்போ நம்ம பாப்பாக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். எங்கனண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போல்லாம் நம்ம அம்மா வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போ இருக்க பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்தா தான் பிடிக்குது. சரி, நம்ம இன்றைக்கி வீட்டில் செய்யலாம் தான் நான் ஸ்வயம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றிட்டு நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ணி மூடி வச்சுட்டேன். இப்போ வெல்லத்தை உடச்சிட்டு பாகு காய்ச்சுறேன். இந்த மாதிரி பாகு காய்ச்சிக்கோங்க. பயிர் நல்லா வெந்துடுச்சு, நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம பாகு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணுறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2 ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்வீட் பிடிக்காத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி டிஷ் இது. நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க கட்டியாக. இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணுங்கள்.